ஓஸ்லோ முருவா எனக்கு ஒரு மாங்காய் வந்துட்டேன். நல்லா தான் போகணும். ஆசையாக இதனுடைய மிக முக்கிய கட்டுமான பணியாக தொடர்ந்து வர இருக்கின்றது வந்து கோபுர பணி. வணக்கம் அன்புறவுகளே. இன்றைக்கு நோர்வே ஓஸ்லோவில் இருக்கும் எங்கள் முருகன் ஆலயத்தின் சூரன்போர் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நடைபெற போகிறது. அந்த சூரன்போரை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் என்னுடைய காணொலியை இப்போ தான் பார்க்குற உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அப்படியே பெல் பட்டன் அமர்த்துங்கள். இப்போ நாங்கள் காணொலிக்க போவோமா, முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். அரோஹரா அரோஹரா, முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் சூரம்போர் துவங்க போகிறது. அன்புறவுகளே, முழுமையாக வீடியோ பாருங்கள். அன்புறவுகளே, முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிறுவனங்களிலே சூரன் போர் துவங்க போகிறது. அன்பு உறவுகளே, பாருங்கள், மக்கள் திரண்டு கொண்டே இருக்கிறார்கள். உறவுகளே, பாருங்கள், முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். நிமிடத்தில் சூரன் போர் ஆரம்பமாவது. வந்து கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, பாருங்கள், அரோரா அரோரா. அரோரா அரோரா அரோரா. வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் முருகப்பெருமான். பாருங்கள் அன்பு உறவுகளே.
அன்பு உறவுகளே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து நோர்வே ஓஸ்லோ சிவசுப்பிரமணிய ஆலயம், முருகன் ஆலயத்தின் சூரன் போர் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய காலநிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பக்தரும் வந்து கூடிக்கொண்டிருக்கிறார்கள். சூரன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நம்முடைய அரங்கனுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரோரா ரோரா Aroora, aroora, aroora. Suurana aroora. Aroora, aroora, aroora. வணக்கம் வணக்கம் வணக்கம். அரோரா அரோரா. அரோரா அரோரா சுற்றி கொண்டு வருவா. என்ன பொடி சூரன் வருகிறார் வருகிறார். இன்னொரு வாங்க பட்டு வேணா, அப்புறம் அங்கே போகணும். முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, சூரம்போர் சூரம்போர் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விளக்குக்காரன் இல்லைங்கோ, நீங்கள் இல்லைங்கோ. அரோகரா 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 அரோகரா. அன்புறவங்களே பாருங்கள், எங்களுடைய ஓஸ்லோ முருகப்பெருமான் சூரம்போர் நடந்து கொண்டிருக்கிறது. அரோகரா அரோகரா. Aroora, aroora, aroora. Aroora, aroora. Aroora, aroora. Aroora, aroora.
சூரன் போர் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே, அன்பு உறவுகளே. நோர்வே ஓஸ்லோ சிவசுப்பிரமணியத்தின் சூரன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் அன்பு உறவுகளே, மக்கள் திரண்டு வந்து இந்த சூரன் போரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வரும். அப்படியா? பெருமான் ஆலயம் வருடா வருடம் இடம்பெறுகின்ற கந்தசஷ்டி பெருவிழாவில் இந்த ஆண்டும் சூரசங்கார நிகழ்வு ஆலய வெளிவீதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒரு அன்பான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார் பெரியார். அந்த வகையிலே இந்த வடதுருவத்திலே நோர்வே திருநாட்டிலே அழகான ஒரு கருங்கல் ஆலயம் அனைவருடைய முயற்சியினாலும் அர்ப்பணிப்பினாலும் ஒரு உன்னதமான ஆலயம் 2023ஆம் ஆண்டு உருவாகி மகா கும்பாபிஷேகம் கண்டு 2 மகோற்சவங்களை கண்டு ஆலயத்தினுடைய வாழ்க்கை பயணம் செல்லுகின்ற வேளையிலே எதிர்வருகின்ற ஆண்டு ராஜகோபுர திருப்பணியினுடைய நடைமுறை ஆண்டாக இடம்பெறுவதற்கு முருகனுடைய திருவிரல் கூடியுள்ளது அனைவரும் அறிந்த விஜயம். தொடர்ந்து இந்த ஆண்டினுடைய இறுதியிலே அவர்களுடைய ஆசாரி நிர்மாணம் செய்கின்றவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் பூரணமாகி கருங்கல் வேலைகள் எல்லாம் தை மாதம் அளவிலே ஆரம்பிப்பதற்கு முருகன் திருவிரல் கூடியுள்ளது. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக அங்கே கருங்கல் வேலைகள் எல்லாம் இடம்பெற்று கப்பலிலே அனைவரும் ஆலயத்திற்கு கருங்கல் எல்லாம் வருவிக்கப்பட்டு பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் ஆலயத்தை சுற்றி கருங்கல் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து உள்ளே எப்படி கருங்கல் சிற்பங்களோ அதே போல வெளியேயும் கருங்கல் சிற்பங்களினாலே நிறைந்த ஆலயம் மிளிருவதற்கான நிகழ்வுகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ராஜகோபுரத்தினுடைய மாதிரி வடிவம் இங்கே படியினாலே ஏறி ராஜகோபுர வாயிலே செல்லுகின்ற பொழுது 2 புறமும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதை அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடியவர்களே, இந்த பணியிலே அனைவரும் கைகோர்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் சிறுக சிறுக கொடுக்கின்றது பெருக பெருக ராஜகோபுரத்தினுடைய அந்த உன்னதமான திருப்பணி நிறைவேறும் என்றால் மிகையாகாது. எல்லோருமே இந்த பணியிலே உள்ளவர்கள் அள்ளி கொடுங்கள், இல்லாதவர்கள் கிள்ளி கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். ராஜகோபுர திருப்பணியிலே உங்களாலே என்ன முடியுமோ அந்த திருப்பணியிலே ஆலயம் சார்ந்தவர்கள் உங்களோடு அணுக வேண்டும் என்று நினைக்காமல் நீங்களே உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்,
அயலவர்கள் அனைவரோடுடைய அரவணைப்பு அர்ப்பணிப்போடு இந்த ராஜகோபுர பணியிலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், பங்கெடுப்பீர்கள் என்றால் 2027 ஆண்டளவிலே ராஜகோபுரத்தினுடைய குடமுழுக்கு கும்பாபிடேக பெருவிழாவையும் நீங்கள் கண்ணார காணுவதற்குரிய திருவிரலை முருகன் கொடுப்பார். ஆகவே தயவு செய்து எல்லோரும் ஒரு 2 வருடங்கள் நிறைந்த அர்ப்பணிப்போடு பயனாற்றுங்கள். அந்த ராஜகோபுரம் வானுயர இருக்கின்ற ராஜகோபுரத்தை அனைவரும் கும்பாபிஷேகத்தை காணுவதற்கு 2027 ஆண்டு இதே கந்த சஷ்டியிலே முருகன் இங்கே இருந்து சூரசங்கார நிகழ்வை செய்கின்ற பொழுது நீங்களும் அந்த ராஜகோபுரத்தை வானுயர இருக்கின்ற ராஜகோபுரத்தை அண்ணாந்து பார்த்து தரிசித்து அதனுடைய பல கதைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பேற்றையும் பெறுவதற்கு அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என்கின்ற அன்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், ராஜகோபுர திருப்பணிக்கு அள்ளி கொடுங்கள், ராஜகோபுர குடமுழுக்கை காணுங்கள், நிறைந்து வாழுங்கள் என்று ஆலயத்தோடு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. அன்புறவுகளே, இதில் ஒழித்த நாதஸ்வரத்தை முழுமையாக என்னால் ஒளிபரப்ப முடியவில்லை. ஒரு சில காரணங்களால் யூடியூப் அந்த நாதஸ்வரத்தின் ஓசையை நிப்பாட்டி விட்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு மியூசிக் போட்டிருக்கிறேன். அதில் உள்ள சவுண்டு நிப்பாட்டு விட்டது, மன்னிக்கவும். தொடர்ந்து பாருங்கள் வான்போர்களே. எங்கள் நூறு வாழ் தமிழ் மக்களுக்கு இந்த சூரம்போர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறவுகளே, பாருங்கள். ஓடுங்க. காணாது. அரோகரா.
நிர்வாகத்திலே, பசுபதி கர்ணான் அவர்களுடைய இசையிலே, கீர்த்தனன் பத்மநாதன் அவர்களுடைய குரலிலே இப்பொழுது அழகான முருகப்பெருமானுடைய பாடல் வெளிவருகிறது. இந்த நேரத்தில் எண்பது மாங்காய் இருக்கா? அரோகரா அரோகரா முருகா, எனக்கு ஒரு மாங்காய் வந்துட்டேன். எவ்வளோ காசு? எங்க ஆக்க அரோகரா அரோகரா இரண்டு அரோகரா மயிலும் வர இப்போ
ஆலயத்தின் சூரன் போருடைய தற்போதைய நிலைமை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சூரன் போர் மிக சிறப்பாக சிவசுப்பிரமணிய ஆலயத்திலே நடைபெற்றது. இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கிய கட்டுமான பணியாக தொடர்ந்து வர இருக்கின்றது வந்து கோபுர பணி. இதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. அடியார்கள் அனைவரும் அந்த கோபுர திருப்பணிக்கு உதவி செய்து ஆலயத்தின் திருப்பணியை நிறைவு செய்யுமாறு மிக பணிவாக தலைவர் என்ற ரீதியிலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அரோகரா அரோகரா இது நோர்வே சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் சூரன் போர். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நோர்வே சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நிற்கிறோம் நாங்கள். இன்றைக்கு சூரன் போர் இன்றைக்கு 6 நாள் கந்த சட்டி விசேஷமானது. இன்றைக்கு சூரன் போர் மிக பிரசித்தகரமாக தெய்வாதீனமாக நல்ல சந்தோஷமாக மைனஸ் குளிரிலையும் இங்கே நாங்கள் வந்து சூரனை வெளியில் ஊர்வலமாக அழைத்து சென்று சூரன் போர் நடத்தி முடித்திருக்கிறோம். சந்தோஷமாக நாங்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் எங்களுக்கு இதுகள் இப்படியான சந்தோஷம்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இப்படி ஆலயங்கள் இவர்கள் எல்லாம் 6 நாள் உபவாசம் இருந்து தங்கள் விரதங்களை எல்லாம் கடைப்பிடித்து இன்றைக்கு வெறும் மேலோட மைனஸ் குளிரில் முருகனை நினைச்சு அவர்களுக்கு கேட்டேன் நான் எப்படி குளிர்ந்ததா என்னென்று. நாங்கள் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கிறோம், உங்களுக்கு குளிர்ந்தாண்ட முருகன் அப்படி எங்களை ஃபுல்லாக சூடான நிலையில் வைத்திருந்தார் என்று சொன்னார்கள். அவ்வளவு புதுமையான ஒரு முருகன் இந்த சிவசுப்பிரமணிய ஆலயத்துக்கு வந்தது எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். நன்றி. நல்லா தான் போகணும். ஆசையாக இருந்தேன். வருவார். ஓ ஆட்டினார். ஓ அப்படியா? பாருங்க சமம் இதே மாதிரி தான் ஆட்டுவேன் வந்து பாருங்க. ஓ பார்ப்பேன்.
அப்புறம் எப்படி போகுது சூரன் போர்? சூரன் எப்படி போச்சு? நல்லா இருக்கு. உலகம் காணும். எப்படி போச்சு சூரன் போர்? எங்க போச்சு? பார்த்தீங்களே? நோர்வே ஓஸ்லோ சிவசுப்பிரமணியத்தின் சூரன்போர் மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தன. நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், முழுமையாக வீடியோ பாருங்கள், லைக் போடுங்கள், போட்டால் தான் மற்றவருக்கும் போய் சேரும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.